Dear students, particularly in the video நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றனால கிடைக்கக்கூடிய நியூ அமௌண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுல ரெண்டு விஷயம் வரும். ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து நியூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது சம்ல அவன் கொடுத்தது, நியூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்க, இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். சம் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா a sum of rupees 800 amounts to 920 in 3 years at simple interest. A sum of rupees 800 becomes 920 in 3 years at simple interest. The rate of interest is increased by 3% per year per annum. Then what will be the new amount ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சம் அனலைஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் 800 வந்திருக்கு பிரின்சிபல். இது என்னவா மாதிரி இருக்குன்னா 920 மாதிரி இருக்குது. இதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு கொடுக்கல, ஒருவேளை அந்த ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் இந்த 800ங்கிறது 920 மாதிரி இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நியூ அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்க, கவனிங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க 800 தான் எவ்வளோ மாதிரி இருக்குது, 920 மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரிஜினல் பிரின்சிபல், அதுக்கான 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டு. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா ஜஸ்ட்டு நியூ அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்களேன். எப்பவுமே வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பிரின்சிபலோட வேல்யூ வந்துட்டு மாறவே மாறாது. அதனால தான் 800 வந்துட்டு நான் ரெண்டுக்குமே லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகே, நியூ அமௌண்ட் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நான் என்ன அனலைஸ் பண்ண போகிறேன்னா, ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸே ஆகலைன்னு வச்சுக்கலாம். இந்த 3% இன்க்ரீஸே ஆகலைன்னா நமக்கு கிடச்சிருக்க அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 920ங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு கிடைக்கிற அமௌண்ட் வந்துட்டு 920 விட கொஞ்சம் அதிகமாக தான் கிடச்சிருக்கும். புரிஞ்சுங்களா? அது எவ்வளோ அதிகங்கிறத எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம்னா, லெசன் இப்போது 1 இயருக்கு வந்துட்டு 3% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3 இயர்ஸில் மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 9%. சரி, நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே ஆகலைன்னா எனக்கு நார்மல் அமௌண்ட் தான் கிடச்சிருக்கும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3% இன்க்ரீஸ் ஆனாலே கிடைக்கிற நியூ அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது 1 இயருக்கு 3%னா இப்போ 3 இயர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக 9% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எப்பயுமே எதில் தான் ஜென்ரேட் ஆகும்னா இந்த பிரின்சிபலில் இருந்து தான். பிரின்சிபலில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிறதே பிரின்சிபலில் தான். அப்போ 9% எவ்வளோன்னு பார்க்கும்போது 1% 8, அப்போ 9%க்கு 72 rupees எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, மறுபடியும் இன்னொரு அனலைஸ்க்கு வரும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3% ஆட் ஆச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த 72 rupees இதை விட எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆகலைன்னா நார்மல் 920 தான் கிடைக்கும். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 இயருக்கு 3%னா 3 இயர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ 1%னா 8, 9%னா 72 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கும். செக் பண்ணி பார்த்தா நார்மலாக கிடைக்கிற அமௌண்ட்டு 920. இப்போ எனக்கு புதுசாக கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஓல்டு அமௌண்ட்டு ப்ளஸ் இன்க்ரீஸ்டு வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணி 992க்கு ஈக்குவலாக இருக்கும். இட்ஸ் கிளியர்? ஓகே, நான் எனக்கு க்ளூவே அதான் சொல்கிறேன். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3%. 3%னா 1 இயர்க்கான 3%. அப்போ 3 இயர்ஸ்க்கு என்னென்னு பார்த்தா 9%. அப்போ 9%க்கான வேல்யூ ஜென்ரேட் பண்ணும்போது 72 rupees. அப்போ நான் தெளிவாக அனலைஸ் பண்ணுறேன். பேங்க் வந்துட்டு என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுன்னா நான் 72 rupees அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் நார்மலாக கட்டுறதை விட. நார்மலாக கட்டுறது வந்துட்டு 920 rupees. இப்போது நீவாக எவ்வளோ கட்டுவோம் அப்படின்னா 920 கூட இன்க்ரீஸ்டு வேல்யூ 72 ஆட் பண்ணி 992 கட்டுவேன்னு சொல்லுவோம். ஒருவேளை பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வித்ட்ரா பண்ணும்போது 920 கிடைக்கும். பேங்க் எனக்கு 3% எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுக்குதுன்னா எனக்கு வித்ட்ரா பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும், 992 கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ கிளியர்? இது நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த லாஜிக் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓவராலாக எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த வேல்யூ இது கூட ஆட் பண்ணால் நியூ அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு சம் கூட பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a sum of rupees 1200 amounts to 1440 in 4 years. What will be the new sum if the rate of interest is increased by 5%? ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் பிரின்சிபல் வந்துட்டு 4 இயர்ஸில் 1440 மாறுதுன்னா நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு, ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூ சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு நியூ சம் தெரியாட்டியும் ஒரு விஷயம் எனக்கு சொல்ல முடியும், என்னென்னா கவனிச்சுக்கங்க. ஜஸ்ட் இது 4 இயர்ஸ், இது ஸ்டார்டிங் இனிஷியல் பிரின்சிபல் வேல்யூ, இது 4 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டு. இப்போ நியூ அமௌண்ட் எனக்கு தெரியல. ஆனால் செக் நியூ அமௌண்ட் எப்போ கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது, எப்போன்னு செக் பண்ணும்போது பெர் இயருக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ 4 இயர்ஸ்க்கு எனக்கு மொத்தமாக எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 20%. அப்போ எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பெர் இயருக்கு 5% இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு 4 இயர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வேல்யூ மட்டும் எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 20% ஈக்குவலாக இருக்கும். அதாவது 20% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னாவே பிரின்சிபலில் தான் ஜெனரேட் ஆகும். இதில் 10% பார்த்தீங்கன்னா 120. அப்போ 20% வந்துட்டு 240 ஆட் ஆகும். இதில் இதான் என்னோட நியூ அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கிளியர்? புரிஞ்சுங்களா? இது ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா 4 இயர்ஸ்க்கான அமௌண்ட் 1440 தான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒருவேளை 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு வருஷமாக எக்ஸ்ட்ரா 5% கிடைக்கும் போது 4 இயர்ஸ்க்கு ஓவரால் 20% எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். 20% எதில் கிடச்சிருக்கும்? நான் டெபாசிட் பண்ண பிரின்சிபலில் கிடச்சிருக்கும். 10% 120, 20% 240. அந்த 240 எக்ஸ்ட்ராவை ஒரிஜினல் அமௌண்ட் கூட ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நியூ அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இது கிளியர் வச்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கேன். வேற ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் பார்க்கலாம். ஓகே, நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a sum of rupees 800 is amounts to 956 in 3 years. If the rate of interest is increased by 4%, then what will be the new sum ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் பிரின்சிபல் வேல்யூ 800, 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 956. இது நார்மல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நியூ அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். லிசன், எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பிரின்சிபலோட வேல்யூ மாறவே மாறாது. 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 956. இப்போ நியூ அமௌண்ட் எனக்கு என்னென்னு கேட்டிருக்கேன், எனக்கு தெரியல. ஆனால் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பெர் இயருக்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 3 இயர்ஸ்க்கு பார்க்கும்போது 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்ஸ்ட்ரா எனக்கு கிடச்சிருக்கும். இதில் 1% வந்துட்டு 8. அப்போ 12% பார்த்தீங்கன்னா 12 × 8 96 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு கிடைக்கிற நியூ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1052க்கு ஈக்குவலாக இருக்கும். இது புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த லாஜிக்கில் நீங்கள் சால்வ் பண்ணி பழகினீங்கன்னா நார்மல் மெத்தடில் யூஸ் பண்ண டைமை விட ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு 30 to 40% நம்ம டைம் எடுப்போம்னு சொல்கிறோம். கிளியர்? ஓகே, நம்ம ஜஸ்ட் இது புரிஞ்சுலிங்களா? இனி வேற ஒரு நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே.